உலகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்முடைய ஜியோ உலகம் யூடியூப் சேனல் நாள்தோறும் பல்வேறு புதுமையான நிகழ்வுகளை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நம் ஆனந்தா கல்லூரியின் பேராசிரியர் திரு விக்டர் பெனவன்ராஜ் கணினி பயன்பாட்டுவியல் துறை அவர்கள் வழங்க இருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வகுப்பினை பார்த்து பயனடைவோம். பேராசிரியர் அவர்கள் மிகவும் எளிமையான முறையில் நன்றாக புரியும் விதமாக சிறப்பான பாடங்களை கொண்டு வகுப்பினை தருகின்றார். வாருங்கள் வகுப்பிற்குள் செல்வோம். கணினித்துறையில் சாதனைகளை அறிவோம், புது உலகம் படைப்போம், அறிவினை வளர்ப்போம். நன்றி. ஜியோ உலகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அறிந்திடு, தெரிந்திடு, உணர்ந்திடு, வியந்திடு என்ற விருது வாக்கிற்கேற்ப நம்முடைய ஜியோ யூடியூப் சேனலானது நாள்தோறும் புதிய நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சேனலின் முக்கியமான நோக்கம் நீங்கள் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த வகையிலே கணினி, அதாவது கம்ப்யூட்டர் இல்லாத துறைகளே இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த கணினி நம்ம ஜென்ரலாக நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதனோட செயல்பாடுகள் என்ன, எப்படி இருக்கு, உள்ள அதில் என்னென்ன அந்த டிவைசஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் எப்படி செயல்பட போகுது, எப்படி செயல்பாட்டில் இருக்கு. இதே மாதிரி அந்த கணினியின் ஆரம்பத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பாடமாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாடத்துக்குள்ள உள்ள போலாமா? முதலிலே கம்ப்யூட்டர், இந்த கணினி அப்படின்னு சொல்ற மெஷின், அது என்ன டிஃபைன் கம்ப்யூட்டர். ஜென்ரலா இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மெஷின், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஒரு கமாண்ட் இல்லாம ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் மிஷின் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். பட் இது வந்து என்ன அப்படின்னா, இதனோட மெயின் யூசேஜ், இதனோட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம மனிதரோட ஒர்க்கை வந்து மிக எளிமைப்படுத்தக்கூடிய வகையில இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செயல்பாட்டுக்கு உள்ளது. அடுத்த டேட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த டேட்டா அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்ப டேட்டா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை டேட்டா, உங்களால் அதை தெரிஞ்சுக்கணும். டேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்மலா தெரியும். என்ன அப்படின்னா, வெவ்வேறு தகவல்கள், அந்த தகவல்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சேகரித்து வைத்துள்ளோம். அந்த சேகரித்து வைத்துள்ளதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம அந்த கணினி கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த தகவல்கள், அந்த தகவல்கள் இன்னொன்று வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அனைத்துமே உண்மையான தகவல்களா இருக்கணும். அப்பதான் வந்து ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போறது வந்து ஒரு மெஷின். நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த டேட்டா வந்து கொடுக்க போறது ஒரு மெஷினுக்கு. அது ஒரு உயிரற்ற பொருள். அப்ப அந்த உயிரற்ற பொருளுக்கு வந்து உண்மையான தகவல் அல்லது இது வந்து போலியான தகவல் அப்படிங்கிறதெல்லாம் அதனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பகுத்தறிந்து செயல்பட முடியாது.
ஸோ அப்போ அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், நம்மளால கலெக்ட் செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையா இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஃபிகர்ஸ், படங்கள், நம்ம எது ரிலேட்டடா அல்லது எதுக்கு அந்த பர்டிகுலர் மெஷினை யூஸ் பண்றோமோ அதுக்கு தேவையான படங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த தேவையான தகவல்கள், அதுக்கு ரிலேட்டடா உள்ள படங்கள், பிக்சர்ஸ், இது எல்லாமே தட் இஸ் கால்ட் அஸ் ஏ டேட்டா அப்படின்னு சொல்றோம். அடுத்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? ஒரு மிஷின் யூஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் யூசிங் த வாஷிங் மிஷின் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பயன்பாடு உள்ளதா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மெஷின் என்ன அப்படின்னா ஒரு உபயோகம் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரி இப்போ நான் இந்த கணினி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் மெஷினால எனக்கு அட்வான்டேஜ், பயன்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்போ அது என்னென்ன பயன்பாடுகள்? ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மைத்தன்மை நிறைந்த. சரியா? அப்ப எனக்கு என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு ரிசல்ட் எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட் உண்மையானதா இருக்கும். ஓகே. அடுத்து கன்சிஸ்டன்சி. அடுத்து வெர்சாட்டிலிட்டி. இது என்ன அப்படின்னா நம்ம ஒரே மிஷினை என்ன அப்படின்னா பல பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூசர், நான் ஒரு பயோடேட்டா டைப் பண்றேன். வேர்டு ஓப்பன் பண்ணி நான் என்ன செய்றேன் அப்படின்னா ஐ எம் டைப்பிங் த பயோடேட்டா. திடீர்னு எனக்கு அதுலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கு, செக் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணாம அது ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் எம்எஸ் வேர்டு டைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, அது ஒரு டாஸ்க். ஸோ அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வெளியே வரணுங்கிற அவசியம் கிடையாது. மினிமைஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது கூகுள் குரோம் அதை யூஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன் அப்படின்னா ப்ரௌஸ் பண்றேன். அப்ப ஒரே நேரத்துல அந்த மெஷின் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் பர்பஸ். அடுத்து ப்ரிசிஷன், கம்யூனிகேஷன், ஸ்டோர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள கம்யூனிகேஷன். நம்ம என்ன அப்படின்னா தகவல் பரிமாற்றம். ஸ்டோர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அப்போ எனக்கு நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னாலும், ரொம்ப அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஸ்பீட், மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா நம்ம மேனுவலா என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டா வச்சு அது எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் மூலமா பண்ணலாம். ஸோ அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் CPU பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாக்ஸில் உள்ள என்ன அப்படின்னா மெமரி யூனிட், வெவ்வேறு யூனிட்ஸ் இருக்கு. யூனிட்ஸ் அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா சிறு சிறு பிரிவு நமக்கு தெரியும். அதே மாதிரி வெளிப்படையா நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய டிவைசஸ் என்னென்ன, கீபோர்ட், மவுஸ், அதர் இன்புட் டிவைசஸ். அதே மாதிரி என்ன அப்படின்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், அதர் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வெளிப்படையா கண்ணுக்கு தெரியக்கூடிய டிவைசஸ். அடுத்து இப்ப nowadays we are using the computer. அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த கம்ப்யூட்டரோட ஆக்டிவேஷன்ஸ், அந்த கம்ப்யூட்டரோட பர்டிகுலர் செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப துல்லியமாக இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சரியா? ஸோ ரெண்டாவது முன்னாடி யூஸ் பண்ண கம்ப்யூட்டரும் சைஸ் வைஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி பிக்கர். சரியா? இப்போ நவடேஸ் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் காம்பேக்ட். இப்போ காம்பேக்ட் அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு என்ன அப்படின்னா the size is to be reduced.
ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பேர் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைட். ஸோ அதில் வந்து இன்புட் டிவைசஸ், நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்ட், மவுஸ், அதே மாதிரி இன்புட் கொடுக்கறதுக்கு தேவையான என்னென்ன டிவைசஸ், பெரிஃபெரல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் அதே மாதிரி ஸ்க்ரீன், பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து அந்த கணினியிலேருந்து பெறுறது வந்து என்ன அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ். அடுத்து சிபியு, அந்த பாக்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மாஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் உள்ள வந்து we are using the hard disk. அதே மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம், சிடி, டிவிடி, அதே மாதிரி பென்ட்ரைவ். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த மெமரி. ஓகே, உள்ள அந்த சிபியு பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே. ஸோ அந்த சிபியு பாக்ஸில் வந்து என்னென்ன டிவைசஸ், இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் இருக்கு, மதர் போர்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மதர் போர்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த மதர், ஏன் சார் இதுக்கு வந்து மதர் போர்டுன்னு பேர் வச்சிருக்காங்க, ஏன் ஃபாதர் போர்டுன்னு வைக்கலாம், அங்கிள் போர்டுன்னு வைக்கலாம், ஆனால் மதர் போர்டுன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு குழந்தை உருவாக்கத்துக்கு காரணமானது வந்து காரணமாக இருப்பவர் யார் வந்து அப்படின்னா மதர், மம்மி. ஸோ அப்போ அந்த மதர் போர்டு அப்படிங்கிறதுக்கு அதிலேயே நம்ம வந்து ஈஸியாக we can understand the கான்செப்ட். ஸோ அப்போ அந்த மெஷினோட செயல்பாடுகள், அந்த மெஷினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து மூல காரணமாக இருக்கிறது அந்த போர்டு. ஸோ தட் இஸ் கால்ட் as a மதர் போர்டு. அடுத்து மெமரி. ஸோ அந்த ரேம் அப்படின்னு சொல்கிற ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ். ஸோ வித்தவுட் திஸ் ரேம், இந்த ரேம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இல்லாமல் we cannot ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்து பவர் சப்ளை யூனிட். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன அப்படின்னா பவர், கரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ அப்போ அந்த பவர் வந்து டைரக்டாக நம்ம வந்து உள்ள கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எனக்கு ஒவ்வொரு பெரிஃபெரல்ஸ் டிவைசஸ்க்கு ஏற்றாப்புல பிரித்து கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த பவர் சப்ளை யூனிட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் 4 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர், ஒவ்வொரு கம்ப்யூட்டர் மிஷினுமே இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ், இந்த 4 ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸாக அதனோட செயல்பாடுகள் வந்து அமையுது. ஒன்று வந்து இன்புட் அப்படின்னா அக்செப்ட் டேட்டா. ஸோ நான் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுது, ஏற்றுக்கொள்கிறது. ப்ராசஸஸ் டேட்டா, ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஸோ யூசர் அல்லது ப்ரோக்ராமர் நான் அந்த மெஷினுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை வந்து அடிஷன் ஆட் பண்ண சொல்கிறேன், அப்போ அடிஷன் ப்ராசஸ். Suppose I am multiplying 2 numbers, so that time multiplication process. அப்ப யூசர் என்னோட அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு ஏற்றவாறு ப்ராசஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்குரிய கமெண்ட் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா என்னால் கொடுக்கப்படுது. அடுத்து ப்ரொடியூஸ் டேட்டா. ஸோ ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னால அங்கே வந்து ஏதோ ஒரு வித செயல்பாடுகள் நடந்து முடிந்துருச்சு. ஸோ அடுத்து ஆஃப்டர் தட் இட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். ஸோ நீ என்ன ப்ராசஸ் பண்ணியோ, நான் என்ன அவன்கிட்ட வந்து எதிர்பார்த்தனோ, ஸோ அதை எனக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. அடுத்து ஸ்டோர் த ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் ஃபர்தர் யூஸ், ஃபியூச்சர் யூஸ். ஸோ எனக்கு எப்போ வேணுனாலும் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நான் அகெயின் இதை எடுத்து பார்த்தேன் அப்படின்னாலும் எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா அப்படியே ஸ்டோரேஜில் இருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். முதல்ல பார்த்தது வந்து என்னென்ன ஆக்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நடக்குது, அதுக்கு என்னென்ன டிவைசஸ் இருக்கு. ஓகே, இன்புட் யூனிட்.
அவுட்புட் யூனிட். இது வந்து காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நான் இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் எதிர்பார்க்குறேன். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் பை யூஸிங் த கம்ப்யூட்டர். ஸோ அப்போ அந்த இன்புட் யூனிட்ல வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, பை யூஸிங் த இன்புட் டிவைசஸ் ஜஸ்ட் ஐ கிவ் த இன்புட் டு த யூஸ் மிஷின். ஸோ அது எங்கே டைரக்டாக போகுது அப்படின்னா ஸ்டோரேஜ் யூனிட். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் இல்லை ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃப்டர் த ப்ராசஸ் ஐ சேவ் த பர்டிகுலர் ஃபைல், சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ இட் இஸ் என்டர்ட் இன்டு த ஸ்டோரேஜ் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு போகுது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல இருந்து ப்ராசஸிங் பண்ணப்படுது. சரியா? ப்ராசஸிங் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஏஎல்யூ, அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் வந்து என்ன அப்படின்னா உள்ள செயல்பாடுகள், அதாவது அரித்மேட்டிக் அப்படிங்கிறது நார்மலா மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். லாஜிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட தாட்ஸ் என்ன, தாட்ஸ்ல வி ஆர் யூசிங் தட் பர்டிகுலர் ப்ராசஸ், அதுக்கு ஏத்தாப்புல வந்து அந்த யூனிட் அதை எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் பண்ணுது. அடுத்து சியூ, கண்ட்ரோல் யூனிட். இந்த ஒரு யூனிட் தான் வந்து என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் டு கண்ட்ரோல் ஆல் த அதர் யூனிட்ஸ். இன்புட் அவுட்புட் யூனிட்டா இருந்தாலும் சரி, ஸ்டோரேஜ் யூனிட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல். எதுக்காக நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் அப்படின்னா இன்புட் நம்மள்ட்ட வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த செயல்பாடுகளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு ஒரு மூல காரணமாக உள்ள யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா உள்ள சிபியு, இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல பாக்ஸில் உள்ள ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். அதுக்கு அடுத்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் அதனோட சைஸ் அண்ட் அதனோட பவர் இதை பொறுத்து வந்து என்ன அப்படின்னா வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ இந்த அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் எ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ரெப்ரசன்ட் த நியூமரல்ஸ். என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன அப்படின்னா த பர்டிகுலர் ஆக்டிவேஷன்ஸ் ஆர் டு பி அவைலபிள். அடுத்து வந்து பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற, நான் வீட்டில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன், இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் டு பி லைக் எஸ் ஏ பர்சனல் கம்ப்யூட்டர். ஒர்க் ஸ்டேஷன், இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா காமனா ஒரு கம்பெனிஸ் அல்லது ஒரு லேப். ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா தே ஆர் யூசிங் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் வந்து இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ மீனிங்லெஸ். அப்போ ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் எ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றுலேருந்து டேட்டாவை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள கம்ப்யூட்டருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக சர்வர் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் ஸ்டேஷன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா we are using மினி கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா வெரி மினி அப்படிங்கிறது ஸ்மால் சைஸ்லையும் வந்து சின்னது. அடுத்து மெயின் ஃப்ரேம், இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் இஸ் ஏ வெரி லார்ஜ் கம்ப்யூட்டர், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஏன் சார் பெருசாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் பர்பஸ். இன்னும் வந்து சில எம்என்சி கம்பெனிஸ் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை டில் நவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பிக்கெஸ்ட் அண்ட் வெரி ஃபாஸ்ட். நேனோ செகண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக உள்ள இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து வேகமாக பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் யூசிங் திஸ் பர்டிகுலர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மினி கம்ப்யூட்டர்ஸ்.
ஆனா மெனி கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா தட் சைஸ் இஸ் வெரி ஸ்மால். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அதை விட இன்னும் சின்னதா இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அடுத்து ஒரு மெஷினா இருந்தாலுமே அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர், பேசிக்கா அதனோட ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில எந்த ஒரு கம்ப்யூட்டரா இருந்தாலும், அனலாக் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, மினி கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, பர்சனல் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, அல்லது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, மைக்ரோ கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, ஸோ அதனோட குணாதிசயங்கள் என்ன? ஸ்பீட், அக்யூரசி, டெலிஜென்ஸ், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, வெர்சாட்டிலிட்டி, ரியாலிட்டி, பவர் ஆஃப் ரிமெம்பரிங், காம்பாக்ட்னஸ். சரியா? ஸோ அதனோட ஸ்பீடுங்கிறது வந்து நான் கொடுக்குற ஒர்க்கை எந்த அளவுக்கு வேகமா செஞ்சு முடிக்குது. அக்யூரசி, அதே மாதிரி துல்லியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். இப்போ 2 நம்பரை ஆட் பண்றேன், நம்பர் வந்து டிஜிட்ஸ்ல இருக்கு 4.2, 5.3. அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து ஹோல் நம்பர், பாயிண்ட், தென் இந்த ரிமைனிங். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து துல்லியமாக கிடைச்சிச்சு அப்படின்னா தான், துல்லியமான ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா தான் அக்யூரசி, மிக துல்லியமாக. சரியா? அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதே மாதிரி டிலிஜென்ஸ், டிலே ஆகாம எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டா இருந்தாலும் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா உடனடியாக கிடைக்கப்படணும். ரியாலிட்டி, நம்பகத்தன்மையானது. பவர் ஆஃப் ரிமெம்பரிங். ஸோ ரிமெம்பரிங் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா தட் பர்டிகுலர் we will recollect it அப்படின்னு சொல்றோம். சரியா? திரும்ப கொண்டு வர்றது. காம்பாக்ட்னஸ், அதே மாதிரி சைஸ் வந்து எனக்கு இந்த கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து என்ன அப்படின்னா என்னோட பர்டிகுலர் ஒர்க்கிங் பிளேஸுக்கு ஏத்தாப்புல அமையணும். ஸோ அடுத்து இந்த கேரக்டர்ஸ் அதை வந்து பேஸ் பண்ணி சிம்பிள் டயக்ராம், ஸ்பீட், அக்யூரசி, டெலிஜென்ஸ், வெர்சாட்டிலிட்டி, ரியாலிட்டி, ஆட்டோமேஷன், மெமரி. சரியா? ஸோ இது எல்லாமே இந்த குணாதிசயங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் a particular computer machine become a good machine, become a powerful machine. இதுல ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து குறைவா இருக்கு அப்படின்னாலும் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பின்னடைவை தான் அந்த மெஷினுக்கு தருமை ஒழிய ஒரு அந்த மெஷின் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் மெஷின் அப்படிங்கிறத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த கணினி அப்படிங்கிற செயல்பாடு வந்து என்னென்ன ஃபீல்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் மெடிசின், சயின்ஸ், பிஸ்னஸ், ரெக்ரியேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், கவர்மெண்ட், டிஃபென்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்கோர் போர்டு, ரைட்டர்ஸ், சேஃப்டி. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து என்ன அப்படின்னா we are having the base knowledge of the computer. First one is the 5th generation of computers. ஸோ இதில் வந்து அதே மாதிரி 4th generationல VLSI technology, 5th generation of computersல ULSI technology we are using. So in this particular generation we are using the artificial intelligence. So artificial அப்படின்னாலே ஐடென்டிஃபை தட் என்ன அப்படின்னா செயற்கையான. அப்ப செயற்கையான முறையில் உள்ள அந்த நம்மளோட அறிவினை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட தாட்ஸ் என்னவோ, நம்மளோட திங்கிங் என்னவோ, அதை இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அப்ளை பண்ணி அதை வந்து என்ன அப்படின்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்குரிய எல்லா சிறப்பு அம்சங்களும் பெற்றதா இந்த 5th generation ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து they are using different type of processing method அப்படின்னு சொல்லுவோம். parallel processing, அதே மாதிரி NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி வந்து வெவ்வேறு ப்ராசஸிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. யூசர் வந்து இப்போ நான் வந்து யூசர், நீங்கள் யூசர், உங்கள் வந்து ப்ரோக்ராமராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
சும்மா ஒரு நார்மல் யூசரா இருந்தாலே இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி கம்பேர்ட் டு த அதர்ஸ் the rate is to be very 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 cheap. Okay, thank you. மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,